பாண்டிச்சேரி. எனக்கு வந்து ஹரிபிரசாத்ன்றவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். போன வருஷத்துலேருந்து தெரியும். இவர் வந்து என்ன ஃபேஸ்புக் மூலயமா லவ் பண்ணுறதா சொல்லி என்னை சென்னை வர வச்சார். வேலை வாங்கி கொடுக்குறதா சொல்லி வர வச்சார். வந்து என் கூட பழகி என்னை ஏமாற்றிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் சொன்னதப்போ நான் ஏற்கனவே என்னோடய ஜாதி எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் அதுக்கப்புறமா நாங்கள் வன்னியரு, நீ எஸ்சி, உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்ன பண்ணுமோ போய் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு கோயம்பேட்டில் பெரிய பிரச்சனை பண்ணார். அங்கே வந்து என்னோடய சர்டிஃபிகேட்டெல்லாம் பிடுங்கிட்டு என்னை அடித்து கீழ் பரஜாதி, உனக்கு வந்து மேல் ஜாதி பையன் கேட்குதா, நாயக்கர் ஜாதி பையன் கேட்குதான்னு சொல்லி திமுக பிரமுகர் தான் ஒருத்தவர் என்னை வந்து அடித்து ஹராஸ் பண்ணி என் ஜாதியை வச்சு பேசி கிட்டத்தட்ட ஒரு கேங் ரேப் மாதிரி ட்ரை பண்ணாங்க. அங்கேருந்து நான் போலீஸ் பாதுகாப்பு தேடி போனப்போ K10 போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு எதுவுமே பண்ணல. நான் நடு ரோட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் SC/ST கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் K11 போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு விசாரணை பண்ணாங்க. அந்த விசாரணையில் வந்து தப்பிக்கிறதுக்காக ஹரிபிரசாத், அவர் குடும்பம், அவர் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து பேசி என்னை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணோம். மயிலாப்பூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் முறைப்படி கல்யாணம் பண்ணோம். அதில் வந்து கன்னிகாதானம்னு சொன்னாங்க. பொண்ணு வீட்டில் தான் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. என் வீட்டில் எங்கள் அப்பா இல்லை, எனக்கு எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வீட்டை அடமானம் வச்சு ஒரு 15 சவரன் நகை போட்டாங்க. 4 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம். ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு மாதத்தில் இவங்க என்கிட்ட நகை எல்லாமே பிடுங்கிட்டாங்க. அடிக்கடி என்னை வந்து 15 சவரன்லாம் ஒரு நகையா, 50 சவரன் எனக்கு என் பிள்ளைக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா, அக்கா எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்ப அடித்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி, நான் வாழணும்னு சொல்லிட்டு எதையுமே எடுத்துக்கல. இது நடுவில் பார்த்தீங்கன்னா பல பெண்களோட நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறது, கல்யாணம் ஆனவங்க ஒய்ஃபுங்க கூடலாம் பேர் சொல்லலை விரும்பலை, அவங்க கூடலாம் வந்து நைட்டில் சேட் பண்ணுறது, ஃபோட்டோ வாங்குறது, நான் என்னோடய நகையிலேருந்து அடகு வச்சு பணம் கொடுக்கறது, வேலைக்கு போகாமல் தான் இருந்தார். ஸோ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் நான் கண்டித்தேன். இதை கேட்டப்போ அன்றைக்கி நைட்டில் அவங்க அப்பா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். அந்த பழியை என் மேலே போட்டுட்டு, நீ அவங்க அம்மா என்ன பரசரிக்கு முண்டை, வெளியில் போடி, என் பையனுக்கு கால் தூசிக்கு வரமாட்டேன், உன் குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம், பரஜாதி நாய் குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டேன்னு என்னை ரொம்ப அசிங்கமாக பேசி அவங்க அக்கா, அம்மா, அவர் என்னை பயங்கரமாக அடித்து நைட்டில் வீட்டை விட்டு வெளில துரத்துனாங்க. நான் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருந்தேன். இதே மாதிரி பல முறை என்னை அடிச்சிருக்கிறாங்க. நான் ஆனால் வாழணும்னு சொல்லிட்டு சரி அந்த வீட்டில் நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவங்க அம்மா, அக்கா, அவர் எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் அந்த வீட்டில் சரி வருவாங்க, சாப்பாட்டு கூட காசு இல்லாமல் நான் அந்த வீட்டில் இருந்தேன். அது சொந்த வீடுன்னு சொன்னாங்க, ஆனால் அது வாடகை வீடு. அந்த வீட்டு ஓனர் வந்து இங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சேர்ந்து வாழ்கிறதா என் கூட சொல்லிட்டு வந்து வானகரமில் என்னை ஒரு வீடு பார்த்து ஒரு 4 நாள் வச்சுருந்தாங்க. இதுக்கு நடுவில் குடிச்சிட்டு ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களும் ஜாதியை வச்சு எல்லாருக்குமே அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணும்போது என் ஜாதி தெரியல. கல்யாணத்தில் எல்லாம் என் பணம் என்னை அனுபவித்து என்னை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னை பரஜாதின்னு பல முறை சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. செருப்பால் அவங்க அக்கா என்னை தலையில் அடிச்சிருக்கா. நிறைய என்னை கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெஸ் இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடைச்சிலாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ கொடுமை பண்ணியும் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு பெருசாக பேக்ரவுண்ட் இல்லைன்னு நான் அவங்கள நம்பி தான் இருந்தேன். அப்பப்போ என்கிட்ட வந்து சமாதானமாக பேசுவார். அப்புறம் என் ஜாதியை சொல்லி அடிச்சுட்டு என்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை வாங்கிட்டு போயிடுவார். இதே மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஒரு 2 மாதம் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு நடுவில் ஆளுங்களை வச்சு ஃப்ரெண்டுங்களை வச்சு நான் போகிற வர இடத்துலலாம் பிரச்சனை பண்ணுறது. டெலகிராமில் வந்து அவர் கூட நான் ஒன்றா மணாலி ட்ரிப்பு போயிருந்தப்போ அங்கே நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதெல்லாம் எனக்கே அமுச்சு இதை வந்து குரூப்பில் எல்லாத்துலேயும் டெலகிராமில் போட்டுருவேன், உன்னை சும்மா விட மாட்டேன், உன் வாழ்க்கையை அழிச்சிருவேன்ட்டு ஊர்லேயும் போய் அங்கே இருக்கிற படையாச்சி ஆளுங்கள்ட்டெல்லாம் நான் அவங்க அப்பாவை கொண்டுட்டானா, நான் மூளை வளர்ச்சி இன்னும் என்னை பற்றி ரொம்ப அசிங்கமாக பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. ஜாதியை வச்சு என்னை ஒதுக்குனாங்க, என்னை எவ்வளோ பண்ணாங்க. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் நான் கமிஷனரேட் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் போய் நான் ஒரு நாள் கமிஷனர் ஆஃபீஸில் சாயந்தரத்தில் நைட்டில் போய் உட்காந்தும் இருக்கேன். அப்படி உட்காந்துமே எனக்கு எந்த ஆக்ஷனும் இல்லை. சரி, வேறு வழியே இல்லாமல் நான் செத்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு மண்ணெண்ணை எடுத்துகிட்டு நான் சாக போகிறேன்னு சொன்னப்போ தான் இங்கே மதுரை கோயில் ஸ்டேஷனில் T4ல் ஏசி சார் தான் வந்து எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுத்தாங்க. நேற்று தான் அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் கூட சம்மந்தப்பட்டவங்க இந்த கேஸில் மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் எல்லாருமே என்னை ஜாதி அடிப்படையில் தான், அதில் அவரோட பெரியப்பா வன்னியரில் சங்க தலைவராக இருக்கார். இந்த கீழ் ஜாதி நாயை ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு அவனுங்களோட ஜாதி வன்மத்தை வச்சு என் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டானுங்க. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. என்னோடய பணம், நகை, என் சர்டிஃபிகேட் கொண்டு என் வாழ்வாதாரம் எனக்கு எதுவுமே கொடுக்காம எல்லாத்தையுமே வந்து அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ நான் எதுவுமே இல்லாமல் ஒரு வீட்டில் வாடகை கூட கொடுக்க முடியாமல் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன். இதான் என் நிலமை. ஒரு வேலைக்கு கூட என்னால் போக முடியாது. அது இல்லாமல் சுற்றி ஆளுங்களை வச்சு கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. ஏன்னா சென்னையில் அவங்க இருக்கிறது எல்லாமே சென்னையில் தான்.
எனக்கு தொடர்ந்து இது மாதிரி அச்சுறுத்தலும் வந்துகிட்டு இருக்கு. அவரை மட்டும் ரிமாண்ட் பண்ணால் பத்தாது, அவங்க அம்மா இது மாதிரி இவங்க ஒரு 2-3 பொண்ணுங்களை ஏமாத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு. திருநெல்வேலியில் ராதாபுரம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இவர் மேலே குற்றவியல் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றி 3 லட்சம் பணம் வாங்கியிருக்காரு. அந்த கோர்ட்லேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிருக்காரு. அதே மாதிரி மகாபலிபுரம்லேயும் ஒரு கேஸ் இருக்குது. இவங்க ஃபேமிலியோட தொடர்ந்து ஒரு 13 வருஷமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்து ஒரு பொண்ணாக பார்த்து ஏமாற்றி அவங்கள பழகி அவங்க கிட்டேருந்து நகை பணம் வாங்கி அவங்க ஃபோட்டோவெல்லாம் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இவங்களோட ஃபேமிலியோட இதாகவே இருந்துட்டு வந்திருக்கு. இதில் நான் இப்போ என்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, என் வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. என்னால் சொந்த ஊருக்கும் போக முடியல, இங்கேருந்தும் ஒரு வேலையும் பார்க்க முடியல. இன்னும் என்னை உயிரோட விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க நான் புகார் கொடுத்த எல்லார் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். எனக்கான நான் கஷ்டப்பட்டு நான் கொடுத்த என்னோட 15 சவரன் நகை, கல்யாணத்துக்கு செலவு பண்ண 4 லட்ச ரூபா பணமும் எனக்கு வரணும். அவர் இதே மாதிரி இப்போ அடுத்தது ஒரு பொண்ணை, உமா பாலன் சொல்லிட்டு ஒரு பொண்ணை அந்த ஃபோனில் சீஸ் பண்ணதில் பார்த்ததில் அவ்வளோ பொண்ணுங்களோட சேட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணையும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோட்டோ வாங்குறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இவர் கண்டினியூவாக இதே வேலையாக தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை இன்னும் எடுக்கணும். இதுதான் என்னோட கருத்து. இதுக்கு நான் என்ன சார் இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு தெரிஞ்சு எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாம் லவ் பண்ணுறாங்க, நாங்கள் கேஸ்ட்டு பார்க்கல, எல்லாம் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி தான் சொல்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் நம்பி தான் நம்மளும் சரி வாழ்க்கையில் நல்லபடியாக பார்த்துப்பாரு, ஜாதி முக்கியம் இல்லை, எனக்கு அது முக்கியம் இல்லை, அதெல்லாம் உடம்பளவில் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் சார். அதுக்கப்புறம் ஒரு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க நான் எவ்வளோ இங்கே சில பேர்லாம் சொல்ல விரும்பல, நான் நிறையா பேர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், உதவி கேட்டிருக்கேன். எல்லாருமே வேறு ஆளுங்க தான். நான் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசும்போது நான் எல்லாம் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் பரஜாதி இந்த ஜாதின்றதுனால என்ன சார், ஏன் நான் நகை கொடுக்கலையா, நான் பணம் கொடுக்கலையா, நாங்களும் கஷ்டப்பட்டு தானே கொடுத்தோம் எல்லாம். இந்த ஜாதின்றதுனால தனியாக ஏதாவது வருதா? நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தானே சம்பாரிச்சு தானே அந்த நகையை தானே அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார் இந்த சென்னையில். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கடைக்கு வேலைக்கு போனால் கூட ஒரு சர்டிஃபிகேட் இல்லை, எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டானுங்க. கேட்டால் ஜாதி இந்த ஜாதியை வச்சுக்கிட்டு என்னை தொடும்போது அவனுக்கு என் ஜாதி தெரியல. என் கூட படுக்கும்போது நான் பச்சையாகவே சொல்கிறேன், என் கூட படுக்கும்போது அவனுக்கு என் ஜாதி தெரியல. ஆனால் என் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு சொல்லும்போது அவனுக்கும் ஜாதி பிரச்சனையாக இருக்குது, அவனை சார்ந்தவனுக்கும் ஜாதி பிரச்சனையாக இருக்குது. கல்யாணத்துக்கு ஒருத்தவன் வரல சார், சொந்தக்காரன் யாருமே இல்லைன்னு கல்யாணம் பண்ணாங்க, எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம். இப்போ எல்லாரும் வந்துட்டு ஜாதி அடிப்படையில் என்னை ஒதுக்குறாங்க சார். என்னை பயங்கரமாக அவங்க வீட்டில் இருக்கும்போது சொன்னால் ஒரு தட்டு கூட எனக்குன்னு தனி தட்டு, எல்லாமே இந்த படத்தில் பார்க்குறத விட மோசமாலாம் நான் அனுபவிச்சிருக்கேன் சார். என்னை எவ்வளோ கொடுமைலாம் பண்ணாங்க. நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு வாழணும், அப்பா இல்லை, எப்படியாவது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் நிறையா போராடினேன் சார். ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு பரசரிக்கு முண்டை தேவடியா அப்படி இப்படின்னு சொல்லி மேலெல்லாம் கையை வச்சு அவன் ஒரு புருஷன் மாதிரியே நடந்துக்கல சார். இன்ன வரைக்கும் என் ஃபோட்டோவை டெலிகிராமு இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டுருவேன், குரூப்பில் போட்டுருவேன், அது போட்டுருவேன்னு என்னை மிரட்டுறான். ஆளுங்களை வச்சு அப்பப்போ உனக்கு ஃபுல்லாக உனக்கு தீத்து கட்டிடுவேன், நீ எங்கே போய் சொல்கிறியா சொல்லு, எங்கே போனாலும் எங்களை மீறி எதுவும் இல்லை. நேற்றுமே அவன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொண்ணுங்களோட எல்லாம் தப்பான சேட்டு சார். எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன தான் அர்த்தம், 100 சைன் போடுறாங்க. அவன் அம்மா எல்லாரும் தான் போட்டாங்க. எனக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட என்ன பண்ணலை. 2 மாதத்துலேயே அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டான். எனக்கு வேறு பணபலமோ எனக்கு சப்போர்ட்டோ ஃபேமிலி சப்போர்ட்டோ பெருசாக கிடையாது சார். எனக்கு எங்கள் அப்பா இருந்தால் கூட நான் கூப்பிட்டுட்டு வச்சு போராடுவேன். எனக்கு வெறும் அம்மா தான், அவங்களும் உடம்பு முடியாதவங்க, அவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் போட்ட நகை பணம் என் கையில் கொடுத்தா ஏதாவது நான் பொழைச்சிப்பேன். என் கூட வாழணும். இது இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நான் எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் கூட இருந்தால் நான் 15 100ஓட ஒன்றா தான் நான் இருக்கணும். நான் அதுக்கும் வாழ்கிறேன், எப்படியோ வாழ்ந்துட்டு போகலான்னு பார்த்தாலும் அதுவும் விட மாட்டானுங்க. ஜாதியை வச்சு என்னை பயங்கரமாக பண்ணுறானுங்க. ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் தான் நான் இதில் கொடுக்குறேன் சார். அவர் கல்யாணம் பண்ணி வாழ்கிறேன்னு சொன்னார், வாழலை, ஒன்றாவும் வாழலை, என்னையும் வாழ விடலை. எல்லாத்தையும் என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க. ஒன்று நான் போட்ட நகையோ பணமோ ஏதாவது ஒன்று கொடுத்தா பரவாயில்ல, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கன்றாங்க, எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஊர் வரைக்கும் போய் வச்சு மிரட்டுறானுங்க. அப்போ என் பண நகையாவது கொடுக்கலாம்ல, அதையும் விற்றுட்டானுங்களாம். நான் வேறு என்ன சார் பண்ண முடியும், நான் எங்கே சார் போய் போராடுறது? எனக்கு அட்வொகேட் வைக்கிற அளவுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை சார். இதான் உண்மை.
சார் நான் வந்து ஒரு தடவை அன்பகத்துலேயும் போய் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த தேனம்பேட்டையில் இருக்கிற அவரோட அலுவலகத்துலேயும் போய் கொடுத்தேன் சார். இது சம்மந்தமாக புகார் நாங்கள் சென்னையில் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கேன். டிஜிபியிலேருந்து எல்லா கமிஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் இங்கே இப்போ தான் நேற்று தான் ஒரு ரிமாண்ட் பண்ணாங்களே தவிர நான் ஒரு 3 மாதமாக போராடிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் கிடைக்கல சார். ஒரு கடமைக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதை நான் போராட்டத்தினால எனக்கு இப்போ இது வந்து ரிமாண்டில் முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி இருக்கிறவங்களையும் வந்து கண்டித்து அவங்கள ஏதாவது எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். என்னோடய நகை பணத்தை எனக்கு மீட்டு கொடுக்கணும் சார். சார் இது வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கேன். சிஎம் ஐயா தான் இதை பார்த்து எனக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்கணும். தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் கொலை வழக்கு கூட நடந்தது. அவருக்கே அவ்வளோ பெரிய இது நடக்குது. நான்லாம் வெறும் சாதாரண ஆள் சார். என்னெல்லாம் நாளைக்கு வெட்டி போட்டால் கூட கேட்க ஆள் கிடையாது. எனக்கு ஐயா தான் ஏதாவது எனக்கு என் வாழ்க்கைக்கு ஏதாவது முடிவு எடுத்து கொடுக்கணும். நான் காவல்துறையை நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்திருந்தேன். ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க எனக்கு. ஆனால் எதுவும் கோர்ட்டில் பார்த்துக்கன்றாங்க. அவன் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் ஏற்கனவே 2 கோர்ட்டில் அப்ஸ்காண்ட் ஆகி அவன் தலைமறைவாக இருக்கான். அவங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது. அதனால் என்னோடய பண நகையை எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு முதல்ல நான் வாழ்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும் சார்.